ஹாய் ஆல் ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்குமே ஒரு வார்ம் வெல்கம். நம்ம போன வீடியோவில் வந்து 11th ஹிஸ்ட்ரிக்கான புக் பேக் 1 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்துருப்போம். அதை கண்டினியூ பண்ணி நம்ம இப்போ செகண்ட் அண்ட் தேர்ட் லெசனுக்கான புக் பேக் 1 மார்க்ஸை இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் புக் பேக் 1 மார்க்ஸ் எல்லாமே நீங்கள் கிளியராக இருந்தீங்கனாலே மேக்ஸிமம் 98 to 99% ஆஃப் 1 மார்க்ஸை நீங்கள் போர்டு எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணிடலாம். மீதி இருக்க 1 or 2% தான் உங்களுக்கு புக்கின்லேருந்து வரும். அதுவும் உங்களோட சிலபஸ்லேருந்து உங்களோட டெக்ஸ்ட் புக்குள்ளே இருந்து தான் வரும். அவுட்டர் சிலபஸ் எதுவும் கேட்க மாட்டாங்க, சரிங்களா? ஸோ நம்ம இப்போது செகண்ட் அண்ட் தேர்ட் லெசனுக்கான 1 மார்க்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணலாமா? ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன். ஓகே, செகண்ட் லெசனோட டாபிக் பாருங்கள். பண்டைய இந்தியா செம்பு கால, பெருங்கற்கால, இரும்பு கால, வேத கால பண்பாடுகள், சரிங்களா? இந்த காலகட்டத்தில் இருந்த கலாச்சாரம், பண்பாடுகள் இதெல்லாம் பற்றி தான் உங்களுக்கு இந்த செகண்ட் லெசனில் சொல்லியிருப்பாங்க. அதை உங்கள் ஸ்கூலில் உங்கள் டீச்சர்ஸ் ஆர் ட்ரைனர்ஸ் ஆர் சம்படி எல்ஸ் உங்களுக்கு இதை டீச் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம டைரெக்டாக வந்து 1 மார்க்ஸ் மூவ் ஆகிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வேத பாடல்களின் முக்கிய தொகுப்பின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது தனித்தனியாக இருக்க வேத பாடல்கள் எல்லாத்தையுமே ஒன்றா கலெக்ட் பண்ணி ஒரு பஞ்சாக கலெக்ட் பண்ணி அதை எல்லாத்தையுமே ஒரு இதில் சேகரித்து வச்சுருப்பாங்க, சரிங்களா? ஒரு தொகுப்பாக வச்சுருப்பாங்க. அந்த வேத பாடல்களின் தொகுப்பு, முக்கிய தொகுப்பு என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. அதுக்கு பேர் சம்ஹிதைகள். செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், சம்ஹிதைகள். ஓகேங்களா? மேல்கங்கை சமவெளி பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு செகண்ட் கொஷின் கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம இப்போ சிந்து சமவெளி படிச்சிருக்கோம் இல்லைங்களா, ப்ரீவியஸ் லெசன்ஸில். சிந்து சமவெளி அப்படின்னா என்ன? அந்த சிந்து ஆற்றங்கரைக்கு ஓரமாக வசிக்கிற மக்களோட கலாச்சாரம், பண்பாடு பற்றியெல்லாம் சொல்கிறது தான் வந்து சிந்து சமவெளி நாகரிகம். அதே மாதிரி கங்கை சமவெளி ஓரமாக வசிக்கிற மக்களோட பண்பாடுகள், அவங்களோட கலாச்சாரம், அதை பற்றியெல்லாம் சொல்கிறது தான் கங்கை சமவெளி நாகரிகம், சரிங்களா? அதில் மேல் கங்கை சமவெளி பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. குரு பாஞ்சாலம் அப்படின்னு தான் அழைக்கப்படுது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் குரு பாஞ்சாலம். ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தேர்ட் கொஷின் கேட்குறாங்க. ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது கரண்ட்டில் தமிழ்நாட்டில் இருக்க தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் தான் அது இருக்குது, சரிங்களா? அதில் நிறைய அகழ்வாராய்ச்சிகள்லாம் நடத்திட்டு இருக்காங்க. நிறைய நமக்கு தொன்மையான பொருட்கள்லாம் அதுலேருந்து கண்டுபிடிச்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ் பண்பாடை எல்லாமே அவங்க ஆராய்ச்சியில் நிரூபிச்சிட்ருக்காங்க. ஸோ ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கரண்ட்டில் இருக்க தமிழ்நாட்டில் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் தான் அது இருக்குது, சரிங்களா? ஃபோர்த் கொஷின் பாருங்கள். கீழ்காணும் இணைகளை கவனிக்கவும். அதாவது அந்த காலத்தில் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும், இப்போது ஒரு ஆஃபீஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அது மாதிரி நமக்கு அந்த காலத்தில் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு நேம் இருக்கும், சரிங்களா? அதே அதில் பாருங்கள், ஒரு 4 ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கேட்டிருக்காங்க? மேற்கண்டவற்றில் எந்த இணை தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 3 கரெக்டு, ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, நம்ம அதை கண்டுபிடிக்கணும். சேனானி அப்படின்னா படைத்தளபதி, படைத்தளபதிக்கு பேர் சேனானின்னு சொல்லுவாங்க. கிராமணி அப்படின்னா அந்த கிராமத்தோட தலைவரை தான் கிராமணி அப்படின்னு சொல்லுவாங்க. பலி அப்படின்னா தன்னார்வத்தால் கொடுக்கப்பட்டது, அதாவது வாலண்டியராக யார் இன்வால்வ் ஆகுறாங்களோ அவங்களுக்கு பேர் பலி அப்படின்னு சொல்லுவாங்க. புரோகிதர் அப்படின்னா ஆளுநர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே, பட் ஆனால் அது கரெக்ட் கிடையாது. ஆளுநர்னால் கவர்னர், சரிங்களா? ஸோ புரோகிதர் அப்படின்னா யார் அப்படின்னா இந்த வேத மந்திரங்கள்லாம் கற்று வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு பேர் தான் புரோகிதர். அதாவது திருமணம், சடங்குகள், அதாவது நம்ம ஒரு மனிதன் பிறக்கிறதுலேருந்து இறக்கிறது வரைக்கும் நடக்கிற அத்தனை சடங்குகளையும் கற்று வச்சுருப்பாங்க. அவங்களோட பேர் தான் புரோகிதர், சரிங்களா? ஸோ ஃபோர்த் ஆப்ஷனு தான் ராங்காக மேட்ச் ஆகிருக்கு. ஸோ நமக்கான ஆன்சரும் ஃபோர்த் ஆப்ஷன் தான். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஃபிஃப்த் கொஷின். கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம கூற்றும் காரணமும் கரெக்டாக கூற்று காரணத்தை விளக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும், சரிங்களா? முற்கால வேத காலத்தில் குழந்தை திருமணம் இருந்ததற்கான சான்றுகள் இல்லை, கூற்று கொடுத்துருக்காங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு காரணம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பின் வேத காலத்தில் பெண்கள் சடங்குகளிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டனர். அதாவது கூற்று வந்து முன் வேத காலத்தை பற்றி சொல்லுது, காரணம் வந்து பின் வேத காலத்தை பற்றி சொல்லுது. ஸோ அதில் குழந்தை திருமணம் பற்றி சொல்கிறாங்க, இங்கே பெண்களை வந்து சடங்குகளை அனுமதிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ நமக்கு கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். ஆனால் அந்த கூற்றுக்கான காரணம் இது கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு, அந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு, பட் ஆனால் அதுக்கான ரீசன் இது கிடையாது. ஸோ கூற்றும் காரணமும் சரியானவை, ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் லெசன் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். தேர்ட் லெசனோட டாபிக் என்னென்னு பாருங்கள். பிரதேச முடியரசுகளின் தோற்றமும் புதிய மத பிரிவுகள் உருவாக்கமும். ஓகேங்களா? இதோட புக் பேக் கொஷின்ஸ் வரலாம்.
ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, புத்தர் தனது முதல் போதனையை டேஷில் நிகழ்த்தினார். எந்த இடத்துல புத்தர் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு போதனையை ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாரநாத்தில் தான் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். சரிங்களா? அஜாத சத்ருவுக்கும் புத்தருக்கும் இடையேயான சந்திப்பை குறிப்பிடும் பௌத்த நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க செகண்ட் கொஷினில். சமண பாலசுத்தா, சமான பலசுத்தான்னு சொல்லுவாங்க, சமண பலசுத்தான்னு சொல்லுவாங்க. அந்த நூலில் தான் அஜாத சத்ருவுக்கும் புத்தருக்குமான சந்திப்பை பற்றி அந்த பௌத்த நூலில் தான் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அஜாத சத்ரு வந்து இதுக்கு முன்னாடி பல ஒரு மத தலைவர்களெல்லாம் சந்தித்ததாகவும், புத்தரோட சந்திப்பையுமே அந்த சமணபல சுத்தா அப்படிங்கிற பௌத்த நூலில் தான் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தேர்ட் கொஷின் வாங்க. பகவதி சூத்திரம் ஒரு டேஷ் நூலாகும். பகவதி சூத்திரம் அப்படிங்கிறது ஒரு நூல். அது எந்த மதத்தை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து சமணம். சரியா? சமண நூல் தான் அது. அடுத்து ஃபோர்த் கொஷின் பாருங்கள். டேஷ் வேளாண்மை முறையை மேம்படுத்தியதில் முக்கிய பங்காற்றியது. இந்த 4 இதில், அதாவது இரும்பு, வெண்கலம், செம்பு, பித்தளை, இது 4ல் எது வேளாண்மை முறையை மேம்படுத்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரும்பு தான் வந்து வேளாண்மை முறையை மேம்படுத்துச்சு. சரிங்களா? அடுத்து வட இந்தியாவில் 16 மகாஜனபதங்களில் வலிமை படைத்ததாக வளர்ந்த அரசு டேஷ் ஆகும். அதாவது 16 மகாஜனபதங்களில் வட இந்தியாவில் இருக்கிறதுலே பெஸ்ட் எது, அதாவது இருக்கிறதுலே வலிமையானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து மகத அரசு தான் அங்கே வலிமையாக இருந்துச்சு. சரிங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோஸில். தேங்க்யூ ஸோ மச்.